வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பைனாப்பிளில் அனனாஸில் ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்துருக்கிறேன். இந்த சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணணும். இந்த காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கண் மாதிரி ஐஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுத்துடணும். ஏன்னா இது வந்து நாக்கில் பட்டதுன்னா ஒரு மாதிரி அரிக்கிற ஒரு ஃபீலிங் வரும், உங்களுக்கு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பைனாப்பிள் வாங்கும்போது ஸ்மெல் பண்ணி பார்த்து வாங்குங்க. நல்ல எல்லோ, கோல்டன் எல்லோவாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்மாகவும் இருக்கணும். கொஞ்சம் அதை அமுக்கி பார்த்தீங்கன்னா, ஸ்குவீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த கண் வந்து கொஞ்சம் ஒய்டாக இருக்கணும். அதில் வந்து ப்ரௌனாக அந்த முடிச்சா இருக்கிறது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது அந்த மேலே இருக்கிற அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கும்ல, க்ரீன் கலரில், அது வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆன மாதிரி இருக்கணும். அப்படிலாம் பார்த்து வாங்குங்க. பெஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த தண்டு மாதிரி உள்ளதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஜூஸரில் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம இல்லை பிளெண்டர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ மிக்சரில் வந்து சுகர், என்னோடது வந்து ஸ்வீட் ஜாஸ்தி இல்லை, அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த கலர் வந்து வேணுன்றதுனால, அந்த எல்லோ கலர் வேணுன்றதுனால நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலை. இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கப் போல் தண்ணியும் விட்டுருக்கிறேன். அதில் விட்டு நான் 2 பைனாப்பிள் நான் எடுத்துருக்கிறேன் ஜூஸ் அந்த சைஸில். ஸோ இப்போ அதை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம எல்லா இதையும் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். இப்போ நான் போடுறது வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க, அல்லது அரரோட்டு ஃப்ளார், அல்லது வேறு ஏதாவது நீங்கள் ஆல்டர்னேட் கூட பண்ணிக்கலாம். அரிசி மாவில் கூட போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும், சுகர் காணலைங்கிறதுனால திருப்பி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நான் வந்து சுகர் சேர்க்குறேன். ஸோ சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா விதவுட் லம்ஸ், கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா அதை வந்து நீங்கள் வந்து கட்டி இல்லாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆயிடணும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா. இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு கை விடாமல் இதை வந்து கலக்கணும், பார்த்துக்கோங்க. இது கட்டி பட்டுறக்கூடாது. அது மேலே வந்து ஒரு லேயர் வந்து நல்ல கிளேஸ் வரும், பார்த்துக்கோங்க. ஒரு ஷைனியாக ஒரு க்ரீமி இது டெக்ஸ்சர் வரும் உங்களுக்கு. அது பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ஷைன் தெரியும் மேலே. அது தெரிஞ்ச உடனே அதுதான் பதம், பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதில் வந்து நிறைய விட்டமின் சி, இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணுது நமக்கு. மெக்னீஷியம் நிறையா இருக்குது இதில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபரும் நிறையா இருக்குது. இது கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இது வந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு செராமிக் பவுலோ மோல்டோ உங்கள்கிட்ட எது இருக்குதோ, ஈவன் சில்வர் வெசலில் கூட நீங்கள் பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சமாக என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் சூடாகவே நீங்கள் வந்து இதை எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். இது சில்டாக சர்வ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து கோக்னட் ஃப்ளேக்ஸு. கோக்னட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காவை லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். டெசிகேட்டட் கோக்னட் இருந்தனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறேன், பாருங்கள், அழகாக வந்துருச்சு. உடனே எடுத்த உடனே ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தேன், அழகாக வந்துருச்சு. ஸ்பூனோட பேக் சைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக அந்த ஷேப் சேஞ்ச் ஆகாமல் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. பண்ணும்போதே ஸ்மெல் வந்து அப்படியே கிச்சன் ஃபுல்லாக மணத்துட்டு இருந்தது, பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எப்போவும் கீரை, பாயசம், இந்த மாதிரி ஹல்வா, இந்த மாதிரி தான் செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு ஃப்ரூட் ஜூஸும் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஜவ்வரிசி மாவு போட்டு செஞ்சு பார்க்கலாம். அல்லது நாங்கள் இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கசாவான்னு சொல்கிற அந்த மரவள்ளி கிழங்கு இருக்குதுல்ல, அந்த கிழங்கோட ஃப்ளார், அந்த மாவு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்க ஸ்வீட்ஸ் நிறையா செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த மாவு இருக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். Have a nice day.